Day 2 of learning top 30 tips for group 1 mains answer writing. Tip number 2. கொஸ்டினை இன்டர்பிரேட் பண்ணி ஆன்சர் பண்ண கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய இரண்டாவது முக்கியமான விஷயம் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய டைரக்டிவ் வேர்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்றது. இதுல இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம டாப் 5 டைரக்டிவ் வேர்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல கொடுக்குறாங்க. அதை பற்றி விளக்குக அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டாபிக் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பத்தி டீடைல் இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சேம் டைம் எக்ஸ்பிளைன் அதை சேஞ்ச் பண்ணிட்டு டிஸ்கஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அதோடைய பாசிட்டிவ் சைடு இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்காம அதோடைய நெகட்டிவ் சைடும் கொடுக்கணும். ஆனால் சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும்னா பேலன்ஸ்டாக அதை கொடுக்க கற்றுக்கணும். அப்போ டிஸ்கஸ் விவாதிக்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம அதோடைய டுவல் சைடு ஆர்குமெண்ட்ஸும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எவாலுவேட் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இப்போ டிஸ்கஸ்லேருந்து இதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பண்ணணும். ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸும் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதில் நம்ம ஒரு நிலைப்பாடை எடுக்கணும். ஏன்னா எவாலுவேட் அப்படின்னா மதிப்பிடுக. இதே கிரிட்டிக்கலி எவாலுவேட்னு சில இடத்துல அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு விமர்சன ரீதியில் மதிப்பிடுகுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு நாளும் ஒன்று தான். டிஸ்கஸ் கொடுக்கும்போது விவரிக்கிறோம், அதை வந்து ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸும் கொடுக்குறோம். இப்போ எவாலுவேட் அப்படின்னா அதை மதிப்பிடுறோம். ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் வச்சு அதில் ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்து இதில் பாசிட்டிவ் அதிகமாக இருக்கு, நெகட்டிவ் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபைனல் வேர்ட் ஜஸ்டிஃபை, நியாயப்படுத்துக. ஸோ இந்த வேர்டை நீங்க ஒரு கொஸ்டின்ல பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ நம்மளால எந்த அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ பண்ணணும். அப்போ அந்த கொஸ்டினுடைய ஆன்சர் முழுக்க அதுக்கான எக்ஸாம்பிள்ஸா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கக்கூடிய டைரக்டிவ் வேர்ட்ஸை வச்சு நம்ம ஆன்சர் கொடுக்கும்போது நமக்கான மார்க் அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் அதில் சொன்ன 5 டைரக்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இதை பத்தின டீடைல்டு வீடியோ நாளைக்கு நம்மளுடைய சேனல்ல இருக்கும். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் வரண்டா ஐஏஎஸ். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. Veranda IAS, where your dream becomes reality.